ஹாய் காய்ஸ். கைஸ், நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன டே தெரியுமா? ட்ரைலர் வரப்போகுது. நம்ம தளபதியோட கடைசி படம், கடைசி ட்ரைலர். ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம செலிப்ரேஷன் மோடுக்கு போக போகிறோம். டைம் ஆயிடுச்சு. தியேட்டரில் ட்ரெயிலர் எதிர்பார்த்தோம், டிக்கெட் கிடைக்கல. அதனால் ஒரு லைவ் ரியாக்ஷனை போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. போயிடலாம். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. மதுரை ஸ்லாங்கில் வருது. தளபதி வெற்றி கொண்டானா? இதில் என்னங்க டிவிக்கேன்னு வருது? என்னண்ணே இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க? ஆக்ஷனுக்கெல்லாம் சத்தியமா இதுன்னு அந்த டிவிக்கு இது கேசரி வாங்க. அண்ணே அந்த 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 தளபதி இந்த இதில் வரதானே அது டிவிக்கில் அந்த யானை தானே அது. ஆனால் வயசே ஆகுது தலைவட உண்மையிலே. கேசரி தானே? கேசரியா தான். இது எப்பவுமே தலைவட்ட வந்துடும் இந்த ஸ்லாங்கு. யாருண்ணே பிரசன்ன மாதிரி இருக்கா? பாபி டியோலா பிரசன்னா அவர் அந்த படத்துல தான் நடிப்பார். அதான் கலர் டோனே இந்த கலர் டோன் மாதிரி இல்லைண்ணே, அந்த கேஜிஎஃப் இது மாதிரி அந்த கலர் டோன் மாதிரி இல்லை. பேரு படத்திலே படம் விஜய் தானே அவன் பேரு. தளபதி வெற்றி கொண்டான்னு போட்டாங்க பேரு. இப்போ சொல்லுவார் பாரு டைலாக். சொல்லுங்க தலைவா. விரித்தனமா இருக்குன்னு பாபா பாஸ்கர். ஆமா, லைட்டா ராயப்பன் இது வருதுண்ணே. இந்த டட்டன் அது எப்படியே வருமா அது? நானும் இப்பதானே பாக்குறேன். இது எல்லாத்துலயும் போட்டுருவாரு அண்ணன். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ டோன்ட் கேர். ஐ ஆம் கமிங். இது எதிர்பார்க்க வேண்டிய தலைவா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறேன்னா அவ்வளோதானே. பெரிய மெசேஜ் என்ன படத்துல? என்ன ரோபோட்ல இருக்கு? என்னடா இது ரோபோட்ல வருது? அவ்வளோதானா? அவ்வளோதான். என்ன ரோபோட் கடைசியில் ரோபோட்ல வருது? ஓ, இதுதான் நம்ம இதுக்கு தான் நம்ம வினோத் சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன இருக்கு, இறங்கி செஞ்சிடலான்னு. ஐயா இது தளபதி படம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நல்லா தான் இருந்துச்சு, நிஜமா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கேசரி தான் தெரிஞ்சிருச்சு, கேசரி தான். பட் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா என்னமோ இருக்கு. சில பாலிட்டிக்ஸ் டைலாக்லாம் இருக்கு. ஓப்பனாகவே தெரியும். தளபதி ஷார்ட்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு படம். அந்த அந்த டோன் மாதிரி இருக்குல்ல, ஒரு தெலுங்கு டோன் மாதிரி இருக்குல்ல. அது அவ்வளோதான். ரிப்பீட்டட் மேனரிசம் சிலதெல்லாம் கண்டிப்பாக செய்யும். அதெல்லாம் வச்சுட்டாரு, எப்பயும் போல வச்சுட்டாரு. அதெல்லாம் பண்ணுறது முக்கியமாக அந்த ராவண மோகண்டான்னு போட்டோன்னே ஒரு ஷார்ட் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டாரு. அரசியல் டைலாக்ஸ் எல்லாமே அரசியல் வச்சுட்டாரு. கடைசி படம்னால என்னென்ன பேசணுமோ அதை கிளியராக இதுலேயே பேசி போயிடுவார்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது ட்ரெய்லர். படம் பார்க்கணும் எப்படி இருக்கணும். அரசியலுக்கு வாங்குறானா? ஆனால் ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆக்ஷன் அண்ட் பிளாக்காக இருந்த மாதிரியே இருந்துச்சு டீசர். எனக்கு ஃபுல்லாக ஒரு பழைய இந்த இது இல்லை. இந்த படம் இந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்துட்டானுங்க போல. இப்போ கேசரி கன்ஃபார்ம் ஆகுது. கேசரி தான். சரி, ஜெயிலு சீன் காட்டுறப்பே தெரியல. ஜெயிலு சீன் காமிச்சாங்க. மோமிதா அவர்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. அது நீ சொன்னதுதான் அப்போ. ஆமாம். ஆனால் அதில் நம்ம என்ன புதுசாக பார்க்குறோம், என்ன பண்ணுறாரு. ரோபோட்டு வருது புதுசாக. ரோபோட்டு என்னன்னு தெரியல. ரோபோட்டா என்னன்னே தெரியல. டக்குனு வந்து போயிடுச்சு ஒரு செகண்டில். லுக்கு சூப்பராக இருந்துச்சு. விஜய் லுக்கு சூப்பராக இருந்துச்சு. காஸ்டியூம்லாம் பயங்கரமாக, அந்த பிளாக் ஷர்ட்லாம் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். அந்த அந்த ஆக்சுவலாக இப்போ கட்சிக்கு வர லுக்கில் தான் இருக்கார் அவர். மேக்ஸிமம் அந்த லுக்கில் தான் இருக்கார்.
ஆமாம், ஆல் தி பெஸ்ட் தான். நம்ம எப்படியே பார்ப்போம் வழக்கம் போல். பேர் பார்த்தியா? பார்த்தேன். என்ன பேர்? ஏதோ விஜய் சரி பார்த்தேன். தளபதி தளபதி வெற்றி கொண்டான். தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கு என்னடா அது? ஏன் நல்லதுதான் கேட்டேன் என்னமோ. ஆனால் கண்டிப்பாக சொதப்ப மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. ஏதாவது ஒரு அந்த அளவுக்கு ஹோப் இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்த கடைசி படம்னால எப்படியும் அது அப்படி சொல்லலை, நல்லா இருக்கும். கேசரி தான் நல்லா இல்லைன்றானே, கண்டிப்பாக தளபதி படம் நல்லா தான் இருக்கும். அப்படியே இருக்காதுண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருப்பானுங்க. இல்லை பார்த்தா தெரியும், அப்படியே தானே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக என்ன பார்த்தோன்னா அந்த ரோபோட் மட்டும் தான் கொஞ்சம் புதுசாக இருக்குது. தான் புதுசாக இருக்குது, அதெல்லாம் அப்படியே இதில் பார்த்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கேசரின்னு தெரியுது. கேசரி தான் அது. கடைசி படம் கேசரியாக தான் இருக்குது போல். பார்ப்போம். ஆனால் தளபதி மாதிரி நம்பிக்கை இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது. அதான் ஒரு மீம்ஸில் வந்து ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். எப்போவுமே கேசரி வந்து இந்த டெசர்ட்டு ஸ்வீட்டு கேசரிலாம் நம்ம எப்போ சாப்பிடுவோம்? கடைசியாக தான் சாப்பிடுவோம். ஏன்? ஜீரணரிக்கிறது, டைஜஸ்ட். அந்த மாதிரி தளபதி வந்து லைஃப் லாங்காக நல்ல படம்லாம் கொடுத்து நல்லா ஃபுல் மீல்ஸ் நம்ம கொடுத்துட்டாரு. கடைசியாக போகும்போது ஒரு டெசர்ட் சாப்பிட்டு நல்லா டைஜஸ்டோட போங்க அதை விட அப்படின்னு ஒரு மீம் பார்த்தேன். ஐ எம் வெயிட்டிங்கிறது போல ஐ எம் கம்மிங்னார்ல, அது பிளாஸ்டாக இருந்துச்சு உண்மையிலே. யாரை குறிக்கிறது, யாரை நோக்கி சொல்கிறாருன்றதை நீங்கள் கவனிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் நான் வர உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். டைலாக்ஸும் பெருசாக வைக்கல, ஒரு 4 டைலாக் தான் வச்சிருக்கானு. கரெக்டாக இருக்குது. ட்ரைலர்னா 4 டைலாக் தான் வைப்பாங்க. இல்லைண்ணே, முன்னாடி நிறையா ஒரு சீனே பேசுவார்ண்ணே. அப்படியா? ஒரு லென்த் சீன் வரும்ல, அந்த பயம் ஏதோ எதாவது பேசுவார்னு நினச்சேன். அப்படின்ட்டு போயிட்டாரு. ஓகே, இந்த கடைசி நேரத்தை வச்சு நம்மளை வந்து லாஸ்ட் இந்த ரோபோட் காமிச்சதே வந்து இதை பற்றி ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டே உள்ளே வாங்கடான்ற மாதிரியே வச்சிட்டாரு போல். இருக்கலாம்ண்ணா, இருக்கலாம். அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.